Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான பன்னீர் ரெசிபி. இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆகும். இது எந்த ஆர்டிஃபிஷியல் மசாலாவும் நம்ம சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன். தேவைன்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். பூண்டு 5 பல், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலையை பார்த்திங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கடை அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேங்க. வேறு எந்த ஸ்பைஸும் நான் சேர்க்கலை. இதை ஃபஸ்ட்டு ராவாக நல்லா மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவு தாங்க சேர்க்க போகிறோம். ரொம்ப நல்லையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், நம்ம பேஸ்ட்டு ரெடி ஆயாச்சு. மசாலா பேஸ்ட்டு இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா பன்னீரில் இந்த மசாலா இறங்கும். இது இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு பவுலில் பன்னீர் சேர்க்குறேன். இது 200 கிராம் அளவு பன்னீர் நான் சேர்க்குறது. இப்போ இந்த பன்னீர் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோங்க. முழு மசாலாவையும் ஃபுல்லாக சேர்த்துடுங்க. நம்ம இந்த மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தை விட கம்மியான டைம் தாங்க ஆகும். இதில் ஒரு விஷயந்தான் இருக்குது, நம்ம அதை மேரினேட் பண்ணுறது மட்டும் டைம் எடுக்குங்க. மசாலாவை இந்த மாதிரி சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் இதில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேங்க. ஏன்னா அந்த மசாலாவை கொஞ்சம் இது உதிராமல் பார்த்துக்கோங்கிறதுனால. இப்போ அதை ஜென்டலாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பன்னீர் ரோஸ்ட்டோட கலர் பார்த்திங்கன்னா இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மினிமம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சு எடுத்தால் மசாலா நல்லா இறங்கி நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா ஒட்டி வரும். பாருங்கள், ஓரளவுக்கு அந்த மசாலா பேஸ்ட்டோட தண்ணி எல்லாமே உள்ளே எழும்பி நல்லா மசாலா இறங்கியிருக்கு. இப்போ அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சுருக்க பன்னீரை ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பன்னீருக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி கேப் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும் போது அதை திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா பன்னீர் ஓவர் ஃப்ரை பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓவர் ஃப்ரை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓவர் ஃப்ரை பண்ணும்போது அந்த பன்னீரோட மாய்ஸ்சரும் போயிடும், அந்த சாஃப்ட்னஸும் போயிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து ஃப்ரை பண்ணிட்டேங்க. எடுக்க போகிறேன். இப்போது பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸ் வந்திருக்கு. க்ரீன் கலர், ரெட் கலர் எல்லாமே வந்திருக்கு சைடு அண்ட் சைடு. இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட வீட்லேயே அரைச்சி செஞ்ச பன்னீர் ரோஸ்ட் ஃப்ரை ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சேரும். நன்றி.